காவல்துறை இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களையும் குற்றவாளிகளையும் சட்டவிரோதமாக கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கு, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து புதிதாக கொண்டு வரப்பட்ட புதிய குற்றவியல் சட்டம் என்று சொல்லக்கூடிய PNSS பாரதிய நகர சுரட்சா சங்கீத 2023 செக்ஷன் 35 சப்ளாஸ் 3ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 7 ஆண்டுகளும் அதற்கு மேல் உள்ள குற்றங்களுக்கும் கட்டாயமாக நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் கொடுக்காம அதை கைது செய்யக்கூடாது. அரெஸ்ட் இஸ் நாட் அ மேண்டேட்டரி, நோட்டீஸ் இஸ் அ மேண்டேட்டரி அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு வழக்குல சொல்லியிருக்கு. அப்ப அந்த வழக்கை பின்பற்றி காவல்துறை செயல்படணும். செயல்படாமல் யாராச்சும் கைது செஞ்சிருந்தாங்கன்னா அந்த கைதானது சட்டவிரோதமான கைது அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபிப்பதற்கு சில ஆவணங்கள் தேவை. அந்த ஆவணங்கள் இருந்தா தான் நீங்க மாநில மனித உரிமை ஆணையத்திற்கோ இல்ல மத்திய மனித உரிமை ஆணையத்திற்கோ இல்ல அப்படின்னா அந்த போலீஸுகள்லாம் விசாரிக்கக்கூடிய ஆணையம் தனியாக பிரத்யேகமாக ஒரு ஆணையம் இருக்கு. அந்த போலீஸ் ரீஃபார்ம் ஆக்ட்ல கொண்டு வரப்பட்டது. இதற்கோ இல்ல நீதிமன்றங்களுக்கோ நீங்க நாடி நிவாரணம் பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்ப இது சம்பந்தமாக அந்த ஆவணங்களை பெறுவதற்கு நம்ம கட்டாயமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஆகணும். அப்படி தகவல் அறியும் சட்டத்தை பயன்படுத்தும் போது என்னென்ன ஆவணங்களை நம்ம இந்த வழக்கு சம்பந்தமாக கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம ஒரு 20 தகவல்களை எழுதி நம்ம பதிவு செய்யறோம். அப்ப முதலாவதாக நீங்க தலைப்பு என்ன எழுதணும் அப்படின்னா, சட்டவிரோத காவல்துறை கைது தொடர்பான தகவல்களை கோரும் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 உட்பிரிவு 1 கீழ் மனு. மனுதாரர் நம்மளுடைய முகவரி. பெறுநர் எப்பவுமே என்ன பண்ணுன்னா ஸ்டேஷனுக்கு அனுப்பக்கூடாது, டிஎஸ்பிக்கு அனுப்பக்கூடாது. இவங்க 2 பேருமே பொது தகவல் அலுவலர் கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தான் அந்த ஏடிஎஸ்பி. அவர் தான் பொது தகவல் அலுவலர் இருப்பார். அப்ப நீங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு தான் இந்த மனுவை நீங்க அனுப்பணும். அப்புறம் பொருள்ல நீங்க தெளிவாக குறிப்பிடணும். நான் ஒரு சாராம்சம் குறிப்பிட்டிருக்கேன். எப்படி அப்படின்னா, தென்காசி மாவட்டம் புளியங்குடி உட்கோட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் PNSS 2023 செக்ஷன் 35 சப்ளாஸ் 3ல விதிகளை மீறி சட்டவிரோதமாக என்னையோ இல்லை என்னை சார்ந்த அண்ணன் தம்பி இல்ல மகன் மகள் மனைவி இல்ல அம்மா அப்பா இந்த உறவினர்கள்ல இவங்களுக்கும் நம்ம கேட்கலாம். தகவல் விஷயத்துல அவங்களுக்கு பதில் நம்ம இதை கேட்கலாம். ரத்த சொந்தங்களுக்கு கட்டாயமாக நீங்க கேட்கலாம். அதை மறுக்க முடியாது, அவர்கள் மறைக்கவும் முடியாது. அப்படி என்னையோ இல்லை என் உறவினரை அந்த பெயர் தேதியை குறிப்பிட்டு இந்த காவல் நிலையத்தில் ஒரு வழக்கில் கைது செய்துள்ளனர். ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்கு நீங்க கைது செஞ்சிருக்கீங்க. மேற்கண்ட கைது பாரதிய நகர சுரட்சா சங்கீத 2023 செக்ஷன் 35 சப்ளாஸ் 3ல மற்றும் சுப்ரீம் கோர்ட்ல சென்டர் குமார் அனில் வெசஸ் சிபிஐ அப்படிங்கிற 2026ல 4/2/2026 அன்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்புல நோட்டீஸ் இஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நான் இந்த குறிப்பிட்டு இந்த கைதானது சட்டவிரோத கைது என கருதுகிறேன். எனவே கீழ்கண்ட தகவல்களை RT ஆக்ட் 2005 செக்ஷன் 6 சப்ளாஸ் 1ல நான் கோரும் தகவல்களை வழங்க வேண்டுகிறேன் போட்டுருங்க. போட்டுட்டு பார்வையில அந்த தென்காசி மாவட்டம் புளியங்குடி உட்கோட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை இல்ல வழக்கு எண் இதை போட்டுருங்க. போட்டுட்டு அந்த பொது தகவல் அலுவலர் அவர்களுக்கு கோரப்படும் தகவல் முதலாவதாக என்ன கேட்கணும். எப்பவுமே நீங்க ஒரு அலுவலகத்துல உங்களுக்கு அழைப்பாணை வந்தாலோ இல்ல கைது செய்யப்பட்டாலோ என்ன இருந்தாலும் சரி, நீங்க அந்த அலுவலகத்துக்கு வருவாய்த்துறை யாராக இருந்தாலும் நீங்க கேட்கக்கூடியது மேற்படி வழக்கு சம்பந்தமாக இல்ல மேற்படி அழைப்பாணை சம்பந்தமாக புகார்தாரர் அளித்த புகார் மனுவின் நகலை கொடுங்க அப்படின்னு மெயினாக அந்த புகார் மனு நகல் வேணும். இரண்டாவதாக நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, மேற்படி அந்த வழக்கு சம்பந்தமாக மேற்படி நீங்க பதிவு செஞ்ச முதல் தகவல் அறிக்கை சம்பந்தமாக ஏற்கனவே அது சம்பந்தமாக CSR என்று சொல்லக்கூடிய சமுதாய பணிப்பதிவேடு கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அது பதிவு செஞ்சுட்டு தான் FIR கன்வெர்ட் பண்ணணும்னு இருக்கு. அந்த புகார் ஏற்பு ரசீதுன்னு கூட சொல்றாங்க. அதை நீங்க எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. மூன்றாவதாக மேற்படி வழக்கின் முதல் தகவல் அறிக்கை ஏற்கனவே FIR போட்டிருப்பீங்களா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதை நீங்க அந்த ரிப்போர்ட்டை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. நான்காவதாக அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் பேப்பர் வச்சிருப்பாங்க, அந்த FIR இண்டெக்ஸ் ரிஜிஸ்டர்னு சொல்றாங்க. அந்த FIR இண்டெக்ஸ் ரிஜிஸ்டரை கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஐந்தாவதாக மிக முக்கியமான ஒரு தகவல், மேற்படி வழக்கில் PNSS செக்ஷன் 35A அதாவது மற்றும் 35 சப்ளாஸ் 3 கீழ் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் ஃபார் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறாங்க.
நீங்க அப்பியர் ஆகுறதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க 35A அல்லது 35/3 கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்படி நீங்க கொடுத்திருந்தீங்க, அந்த அப்பியரன்ஸ் ஃபார் நோட்டீஸ் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் ஃபார் அப்பியரன்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா அதன் ஒளிநகல் கொடுங்க. இதுதான் மிக முக்கியமானது. உச்ச நீதிமன்றம் இதைத்தான் கொடுக்க சொல்லுது. அடுத்து ஒண்ணு, மேற்கண்ட வழக்கில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த சேவை சான்று அவருக்கு எப்படி கொடுத்தீங்க? ரிஜிஸ்டர் தபால்ல கொடுத்தீங்களா, இல்ல ஒரு கான்ஸ்டபிள்ல கொடுத்து விட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னீங்களா? அது எதுல கொடுத்தீங்களோ அந்த சர்வீஸ் ப்ரூஃப் எனக்கு கொடுங்க. ஏன்னா நீங்க பாட்டுக்குள்ள கோர்ட்ல போய் ஆமா நாங்க இவருக்கு அந்த நோட்டீஸ் ஃபார் அப்பியரன்ஸ் கொடுத்து தான் கைது செஞ்சோம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அப்ப நீங்க எந்த முறையில எந்த மோட் ஆஃப்ல நீங்க கொடுத்தீங்களோ, அது வாட்ஸ்அப்லயோ இல்ல ரிஜிஸ்டர் தபால்லயோ இல்ல ஒரு ஆளை விட்டு சர்வ் பண்ணீங்களோ, எந்த மோட்ல கொடுத்தீங்களோ அதை எனக்கு ப்ரூஃபா கொடுங்கன்னு கேளுங்க. அடுத்து 7வது தகவலாக என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மேற்கண்ட வழக்கில் நோட்டீஸ் வழங்காமல் கைது செய்திருந்தால், நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வழக்குல நோட்டீஸ் கொடுக்கணும்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழிகாட்டுதலும் இருக்கு. அது கொடுக்காமல் நீங்கள் கைது செய்திருந்தால் அதற்கான காரணங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டிருக்கணும். எந்த அதிகாரியால் பதிவு செய்யப்பட்டது, எழுத்துப்பூர்வமாக எழுதணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? அந்த நோட்டீஸ் ஃபார் அப்பியரன்ஸ் கொடுக்கலன்னா அது எந்த அதிகாரி எந்த அலுவலர் எழுதினாரு என்பதை உறுதி செய்யும் அந்த பதிவு ஆவணத்தின் ஒளிநகல் கொடுங்க. யார் எழுதியிருக்கா அதை கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் மேல நான் கேஸ் போட்டுக்கிறேன், மனித உரிமை ஆணையத்தை நான் குறிப்பிடறேன்னு சொல்றேன். அப்புறம் 8வதாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே மேற்கண்ட வழக்குல PNSS 35/1BI மற்றும் PNS 35/1BI2 படி கைது அவசியம் என தீர்மானிக்கப்பட்டால் மட்டுமே, நல்லா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இந்த 2 செக்ஷன்ல என்ன சொல்லுது, இவரை கைது செய்வதற்கு உங்களுக்கு ஒரு சாலிட் எவிடன்ஸ் இருக்கணும். இவர் தொடர் குற்றங்கள் செய்பவராக இருக்கணும். இல்ல அப்படின்னா இவரை வெளியில விட்டு அந்த சாட்சியங்களை அளிப்பாரு, இல்ல மற்றவங்களை மிரட்டுவாரு, இவர் ஒரு தொடர் குற்றம் செய்யக்கூடிய ஒரு அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் நீங்க அவரை கைது செய்யணும். அதை தெளிவா சொல்லுது பாரு, ரீசன் டு பிலீவ். நீங்க கைது செய்வதற்கு சாலிட் எவிடன்ஸ், ஒரு சாலிட் ரீசன் இருந்தா மட்டும்தான் நெசசரி ஃபார் அரெஸ்ட் அப்படிங்குது. இவரை கைது செய்வதற்கு நீங்க ரீசன் டு பிலீவ் மற்றும் நெசசிட்டி ஃபார் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு அறிக்கை நகல் தயார் பண்ணும். எதற்காக, ஏன், எப்படி இவரை கைது செய்யறோம், என்ன காரணத்துக்காக கைது செய்யணும் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இது இருந்தாலே நீங்க 100% நீங்க வழக்குல ஜெயிச்சிடலாம். வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லைங்க. அந்த ரீசன் டு பிலீவ் மற்றும் நெசசிட்டி டு அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு அந்த அறிக்கை தயார் பண்ணியிருப்பாங்க. அது இருந்தாலே நீங்க 100% உங்க வழக்குல ஜெயிப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கு. 9வதாக என்ன சொல்றோம் அப்படின்னா, மேற்கண்ட வழக்கில் கைது அவசியம் என முடிவு செய்வதற்கான காரணங்கள் விளக்க அறிக்கை கொடுங்க. நீங்க இதை எதுக்காக வேற கைது செய்யணும்னு ஒரு காரணம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காரணத்தை நீங்க பதிவு செஞ்ச அந்த அறிக்கையை கொடுங்கன்னு கேட்கிறோம். 10வதாக ஒண்ணு கேட்கிறோம், மேற்கண்ட வழக்கில அரெஸ்ட் மெமோ, நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு மெமோ கொடுத்துருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம், இந்த ரீசனுக்காக அரெஸ்ட் பண்றோம், என்ன ஏது என்பதை கைதுக்கான குறிப்பானைன்னு சொல்றாங்க. அந்த அரெஸ்ட் மெமோவை கைது குறிப்பானைன்னு சொல்றாங்க. அந்த கைது குறிப்பானை தயாரிக்கப்பட்ட தேதி, நேரம், இது எல்லாமே குறிப்பிட்டு அந்த தகவல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை எனக்கு கொடுங்க. நிறைய நேரங்கள்ல சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை காவல்துறை அழைச்சிட்டு போய் காவல் நிலையத்துல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார வச்சுதான் அப்பதான் பக்கமா அந்த கைது குறிப்பானை எழுதுவாங்க. அந்த அரெஸ்ட் மெமோவை அப்பதான் தயார் பண்ணுவாங்க. இவர் கொடுத்த மாதிரி, ஏற்கனவே நாள் கொடுத்த மாதிரி, காலையில கொடுத்த மாதிரி கொடுத்து இந்த இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணி அவரை கூட்டு வந்த மாதிரி ஜெனரல் டைரியில இருந்து கேஸ் டைரியில இருந்து எல்லாமே எழுதுவாங்க. இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க ஒரு விடயம். அதனால நீங்க இதெல்லாம் கேட்கும் பட்சத்துல கட்டாயமாக அவங்க மாட்டிக்கிறாங்க. அடுத்து 11வது தகவலாக என்ன சொல்றோம் அப்படின்னா, மேற்கண்ட வழக்கில் என்னை கைது செய்த அந்த காவல் அலுவலரின் பெயர் என்ன, அவருடைய பதவி என்ன, அவருடைய பேட்ச் நம்பர் என்ன, அவருடைய ஐடி நம்பரை கொடுங்க. யாரு என்ன கைது செஞ்சா என்பது எனக்கு கட்டாயமாக தெரியணும். எப்பவுமே பாருங்க, அங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஐஓவா இருக்கக்கூடியவர் கைது செய்ய மாட்டாரு. 2 கான்ஸ்டபிளோ 2 ஏட்டையோ அனுப்பிட்டு அவனை போய் தூக்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அவங்க பைக்ல நடுவுல வச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதுதான் எல்லாத்துக்கும் நடக்கும். அதனால் அதை யார் கைது செய்தா என்பதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சா மட்டும்தான் அவர் மீது நம்ம அலிகேஷன் குற்றத்தை சுமத்துவதற்கு நம்ம ஏதுவாக இருக்கும். அடுத்து, ஒரு அரெஸ்ட் தொடர்பாக நீங்க உங்களுடைய சுப்பீரியர் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஷன் ஹெட் ஆபீசர், அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் தி போலீஸ்க்கும் 2வது ஏசிபிக்கும் இல்ல டிஎஸ்பிக்கோ இல்ல எஸ்பிக்கோ யாராவது ஒருத்தட்ட ஒப்புதல் வாங்கணும். சார், இவரை நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம், இந்த காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ண போறோம், இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க ஒப்புதல் வாங்கியிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த ஒப்புதல் ஆணை நகல் எனக்கு கொடுங்கன்னு கேட்கணும்.
இது மிக முக்கியமான ஒரு வழக்கை பொறுத்தளவு இது மிக முக்கியமான ஒரு தகவல். அடுத்து, மேற்கண்ட வழக்கில் கைது செய்யும் முன் நீங்க 7 ஆண்டுகள் வரை தண்டனைக்குரியது என்பது கருதி அதை நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அரஸ்டை தவிர்க்க முடியாது என நீங்க நம்பணும். அப்படி நம்பினா மட்டும்தான் ஒரு ஆவணத்தை தயார் செய்து நீங்க அவரை கைது செய்யணும். ஏன்னா இப்ப ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு, 7 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவர் இன்னசென்டா இருக்காரு, அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ எதிர்பாராத விதமா ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு, அவர் தொடர் குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய நபர் இல்லை அப்படின்னா நீங்க அவருக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நோட்டீஸ் சர்வ் பண்ணா மட்டும் போதும். அதை நீங்க கைது செய்வதற்கு முன்பு கட்டாயமாக நீங்க எதற்காக என்பதை நீங்க அவருக்கு தெரியப்படுத்தணும் என்பது போன்ற பல ஒரு வழிகாட்டுதலை வகுத்திருக்கு. அதன் அடிப்படையில் 7 ஆண்டுகள் வரை தண்டனைக்குரியது என்பது கருத்தில் கொண்டு அரஸ்டை தவிர்க்க முடியாது என நீங்கள் நினைத்து ஒரு அறிக்கை தயார் பண்ணிருப்பீங்க. அந்த அறிக்கை நகல் கொடுங்கன்னு கேட்கிறோம். அப்புறம் 14வதாக என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மேற்படி வழக்கில் புலன் விசாரணை யாருங்க செஞ்சீங்க? ஐஓ செஞ்சாரா, இல்ல டிஎஸ்பி செஞ்சாரா, இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் செஞ்சாரா, இல்ல எஸ்ஐ செஞ்சாரா, எஸ்எஸ்ஐ செஞ்சாரா, யாரு, இப்ப அவர் எங்க பணிபுரிகிறார் என்பது போன்ற அனைத்து தகவலையும் கொடுங்க அப்படிங்கிறோம். அப்புறம் மேற்படி வழக்கில் இந்த பார்வை மகஜூர் ஒன்று ரெடி பண்ணியிருப்பீங்க. அந்த குற்றம் நடந்த இடத்தை, சம்பவம் நடந்த இடத்தை அந்த ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நேரடியாக சென்று பார்வையிட்டு ஒரு பார்வை மகஜூர் என்று சொல்லக்கூடிய அப்சர்வேஷன் மகஜூர் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க, அதை கொடுங்க. மாதிரி வரைபடம் என்று சொல்லக்கூடிய ரஃப் ஸ்கெட்ச் ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. எங்க அந்த தோட்டம் இருந்துச்சு, இல்ல சாலைகள் எங்க இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு, நீர்த்தேக்க தொட்டிகள் எங்க இருந்துச்சு, எங்க சம்பவம் நடந்துச்சு என்பது போன்ற ஒரு ரஃப் ஸ்கெட்ச் தயார் பண்ணி. 2வது இறுதி அறிக்கை என்று சொல்லக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட். இது அனைத்து பக்கங்களையும் என்னுடைய வழக்குல கொடுங்க. கட்டாயமாக இதுல நீங்க ஏதாச்சும் தவறு பண்ணிருப்பீங்க என்பதை நான் இதுல ஆணித்தரமாக நிரூபிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிறணும். அடுத்து, மேற்கண்ட வழக்கில், அதாவது என்னைக்கு இந்த புகார் மனு கொடுக்கப்பட்டதுல இருந்து நீங்க கைது செய்யப்பட்டவர் நாள் வரைக்கான கேஸ் டைரி, இந்த கேஸ் எந்தெந்த லெவலுக்கு மூவ் ஆயிருக்கு, எப்படியெல்லாம் இந்த கேஸ் எடுத்து செல்லப்பட்டிருக்கு, இதோட நகர்வு என்ன என்பதை நான் தெரிஞ்சுக்கிறணும். எத்தனை மணிக்கு நீங்க புகார் மனு வாங்கியிருக்கீங்க, எத்தனை மணிக்கு நீங்க அந்த கேஸை சிஎஸ்ஆரா பார்த்திருக்கீங்க, அப்புறம் எஃப்ஐஆரா மாத்திருக்கீங்க, எத்தனை மணிக்கு என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு மெமோ ரெடி பண்ணிருக்கீங்க, இதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும். அதனால் கேஸ் டைரி என்று சொல்லக்கூடிய வழக்கு நாட்குறிப்பு படிவம் 74 நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அடுத்து 17வது தகவலாக என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மேற்படி வழக்கில் பொது நாட்குறிப்புன்னு ஒன்று இருக்குங்க, ஜெனரல் டைரி படிவம் 81. அந்த படிவம் 81 கொடுங்க. அதுல நீங்க எழுதியிருப்பீங்க, கேஸ் டைரியில் என்ன எழுதுறீங்களோ அதே தான் இந்த பொது நாட்குறிப்பு என்று சொல்லக்கூடிய ஜெனரல் டைரியில் எழுதியிருப்பீங்க. ஆனால் அதுல மிக தெளிவாக எழுதியிருப்பீங்க, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், மணி, நேரம், இடம் முதல் கொண்டு நீங்க அதுல தெளிவாக குறிப்பிட்டிருப்பீங்க. அதனால் எனக்கு அதுவும் கொடுங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க அப்படின்னா, டூட்டி ரிஜிஸ்டர். என்னை ஏற்கனவே ஒருத்தர் கைது செஞ்சிருப்பாரு, இந்த விசாரணையை புலன் விசாரணை செஞ்சிருப்பாரு, அவர் அன்னைக்கு டூட்டில இருந்தாரா நான் தெரிஞ்சுக்கிறேன்ல, அதனால என்னோட இந்த புகார் மனு பெறப்பட்டிலிருந்து என்ன கைது செய்யப்பட்ட நாள் வரையிலான அந்த டூட்டி ரிஜிஸ்டரை கொடுங்க. யார் யார் டூட்டியில இருந்தீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். சில நேரங்களில் ஒருத்தர் அடிப்பாரு, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சார் நான் அன்னைக்கு டூட்டிலே இல்லை அப்படிம்பாரு. அப்போ டூட்டி ரெஜிஸ்டர் இருந்து அவர் இருந்தாரா இல்லையா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும்ல, அதுக்காக டூட்டி ரெஜிஸ்டர். அப்புறம் 19வது என்னதுன்னா ப்ராசஸிங் ரிஜிஸ்டர்னு சொல்றோம். அதாவது நம்மளுடைய புகார் மனு, நம்ம மீதான புகார் மனு பெறப்பட்டதிலிருந்து நம்மளை கைது செய்யப்பட்டவரைக்கான அந்த கட்டளை பதிவேடுகள் என்று சொல்லக்கூடிய யார் யார் உத்தரவு பெறப்பட்டது, எஸ்பிட்ட இருந்தா, டிஎஸ்பிட்ட இருந்தா, யார்கிட்ட இருந்து அந்த உத்தரவுகள் வாங்கினீங்க என்பது போன்ற ப்ராசஸ் ரிஜிஸ்டர் கட்டளை பதிவேடு ஒன்று வச்சிருப்பீங்க. அந்த கட்டளை பதிவேடு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அப்புறம் 20வது கேள்வியாக என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த பிரிவு 180/3 இருக்கு பாத்தீங்களா, பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதா 2023, அது செக்ஷன் 180/3ல நீங்க அரசு தரப்பு சாட்சியாக இந்த குற்றம் சார்ந்து நீங்க விசாரிக்கணும். அப்ப யார் யாரை நீங்க அரசு தரப்பு சாட்சிகளா விசாரிச்சீங்க, அவங்க கொடுத்த அறிக்கைகள் என்ன என்பது போன்ற அனைத்து அந்த ஆவணங்களையும் கொடுங்க. இறுதியாக ஒண்ணு கேட்கிறோம், இந்த வழக்கின் பிணை தொடர்பாக நாம் உள்ள போயிட்டு வெளில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜாமீன் வாங்கியிருப்பேன், ஜாமீனுக்கு எத்தனை நாள் கையெழுத்து போட்ட என்பது போன்ற பிணை தொடர்பான அந்த ஆவணங்கள் ஃபார்ம் 93 நீங்க கட்டாயமாக கொடுங்கன்னு கேட்கிறோம். அடுத்து என்ன சொல்றோம், அந்த பிஎன்எஸ் செக்ஷன் 35/3ல இவர் கைது செய்தது இந்த நீதிமன்ற உத்தரவுகள், உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் மற்றும் அந்த நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் இந்த பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 35/3க்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு புகார் மனு கொடுக்குறேன். அந்த புகார் மனு மீது சம்பந்தப்பட்ட அலுவலர் மீது நீங்க எவ்வகையான நடவடிக்கை, டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா, என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க என்பது போன்ற தற்போது என்னுடைய புகார் மனு சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் விவரங்களையும் எனக்கு தகவலாக கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். உண்மையிலே இது போன்ற அந்த தகவல்களை நம்ம கோரும் பட்சத்துல அது கிடைக்க பெற்றால் உண்மையிலே இந்த இல்லீகல் அரெஸ்ட் உங்களுக்கு எந்த விதமான மெமோ கொடுக்காம, நோட்டீஸ் கொடுக்காம,
எதுவுமே பண்ணாம உங்களை அரெஸ்ட் பண்ணி துன்பப்படுத்தி உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா காவல்துறையில அது யார் பண்ணாங்களோ அவங்க கட்டாயம் மாட்டிக்கிடுவாங்க. 1-2 ரிஜிஸ்டர் நீங்க தவறு பண்ணலாம், நீங்க உண்மைகளை மறைக்கலாம். ஆனா இது போன்ற பல ரிஜிஸ்டர் காவல்துறையில இருக்கு. அதெல்லாம் நம்ம வாங்கி பார்க்கும்போது கட்டாயமாக காவல்துறை சிக்கிக்கிறோம். யார் தவறு பண்ணாங்களோ அவங்க மாட்டிக்கிடுவாங்க. அதற்காக உங்க வழக்குல நீங்க கடந்து போகாமல் இது போன்ற ஆவணங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்க. குறிப்பிட்டு உங்களுடைய எஃப்ஐஆர் நம்பரை குறிப்பிட்டு நீங்க கேளுங்க. என்னுடைய வழக்கு சம்பந்தமான தகவல்களை மட்டும் கொடுங்க. வேற யார் வழக்கு சம்பந்தமான தகவலும் எனக்கு வேண்டாம். வேற நீங்க அந்த நாட்களில் நடந்த விடயங்கள் எதுவுமே எனக்கு தேவை இல்லை. என்னுடைய வழக்கு சம்பந்தமான தகவல்களை மட்டும் பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கீழே குறிப்புல இந்த மேற்படி தகவல்கள் அனைத்தும் எனது தனிப்பட்ட சுதந்திரம். இதைத்தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 ஆர்டிகல் 21 மற்றும் சட்ட உரிமைகளுடன் தொடர்புடையது என்று தெளிவாக சொல்லியிருக்கு. ஆகையால் எனது அனைத்து தகவல்களையும் நீங்க மறைக்காமலும் மறுக்காமலும் எந்த விதமான குறைபாடுமின்றி எனக்கு உரிய காலத்தில் 30 தினங்களுக்கு வழங்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பில் எழுதுங்க. எனக்கு இதுல உரிமை இருக்குதுங்க. அப்படி நீங்கள் இதை அதாவது மறுப்பீர்கள் எனில் தர மறுத்தால் தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 8 மற்றும் 9 கீழ் தான் நீங்க மறுக்கணும். அப்படி மறுக்கிறீங்கன்னா அதுக்கான உரிய காரணத்தை தெரிவிக்கணும். மேலும் ஒரு நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ இந்த தகவலை கோரும் பட்சத்தில் நீங்க தருவீர்கள் எனில் சாமானிய மக்களாகி எனக்கும் நீங்க தரணும். அங்க தர மறுப்பீர்கள் எனில் எனக்கும் நீங்க தர மறுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு குறிப்பில ஒரு பேரா எழுதி நீங்க இந்த போஸ்ட் பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இது போன்று இல்லீகல் அரெஸ்ட்ல மாட்டினவங்க நீங்க கட்டாயமா உங்க வழக்குல ஜெயிப்பதற்கு இது ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். மீண்டும் இது போல ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.